திரு பெருமாள்மணி, கூட்டணி மறுவரைய திமுக பண்ணும், காங்கிரஸ் கட்சி என்ன முடிவெடுக்க போகுதுங்கிறத பொறுத்து வாக்கு சதவீதம் மாறும் அப்படிங்கிறதெல்லாம் பேசணும். இதுல திமுக தனித்த கட்சியாக தன்னுடைய பலத்தை அதிகரித்து கூட்டணி கட்சிகளும் தன்னுடைய பலத்தை அதிகரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற நிலை இருக்கா? திமுக தன்னுடைய பலத்தை கட்சியாக உயர்த்திருக்கு, கூட்டணி கட்சிகள் தங்களுடைய பலத்தை குறைந்தபட்சம் தக்க வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற நிலைமை இருக்கா? திமுக தன்னுடைய பலத்தை கட்சி பலத்தை அதிகரித்து கூட்டணி கட்சிகள் பலவீனம் அடைஞ்சிருந்தாலும் அதை ஈக்குவல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற நிலை இருக்கு. என்ன நிலை இருக்கு? இல்லை, நீங்கள் ரொம்ப அழகாக கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுறீங்க. என்னென்னா திமுக தன்னை பல்வேறு வகைகளில், நான் எப்படின்னா பல ஒன்றியங்களை அவங்க 2-3 பிரிச்சிருக்காங்க. ஒரு ஒன்றியமாக இருந்ததை கிழக்கு மேற்கு இப்படி 2-3 ஒன்றியமாக பிரிச்சிருக்காங்க. பிஎல்ஏன்னு ஒன்று கட்சியிலேருந்து போட்டிருக்காங்க, பிடிஏன்னு டிஜிட்டல் ஏஜென்ட்னு ஒன்று போட்டு, இப்போ முரசொலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிஎல்ஏன்னு இளைஞரணியிலேருந்து ஒருத்தரை போடுறாங்க. அப்போ என்னன்னா இது அளவுலேயே பூத் அளவுலேயே திமுகவுக்கு இப்போ 3 பேர் இருக்காங்க ஒவ்வொரு பூத்துக்கும். நீங்கள் முரசொலியில் தினமும் அறிவிப்பு வர்றதை பார்க்கலாம். ஒவ்வொரு தொகுதிக்கும் 250 பேர் இளைஞரணியிலேருந்து போடுறாங்க. அப்போ என்னன்னா திமுக அமைப்பு ரீதியாக தன்னை பெரிய அளவில் மறுகட்டுமானம் களத்தில் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க அமைப்பு ரீதியா மறுகட்டுமானம் பண்ணது ஐயா ஸ்டாலினோட அந்த பெர்செப்ஷன் ஒன்று இருக்குல்ல, அவர் தன்னை ஒரு டைனமிக் சிஎம்னு பொசிஷன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த ரெண்டும் சேர்ற இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டணிக்கு ஒரு நெருக்கடியை கண்டிப்பா கொடுப்பாங்க. இப்போ இதுல ஏன்னா இதுல பெரிய பிளேயர் அவங்க தானே, அவங்க தான் இடங்களை பிரிச்சு கொடுக்கக்கூடிய இடத்துலயும் இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க 2021 இடத்திலேயே இருந்து திரும்ப ஒரு தேர்தலை ஜெயிக்கிறத நிச்சயமா அவங்க விரும்ப மாட்டாங்க. நெருக்கடி கொடுப்பாங்கன்னு சொல்றதோட இன்னொரு உள்ள அர்த்தம் என்னன்னா, கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்னு ஸ்டாக்னண்டாவே இருக்காங்க, இல்ல அவங்களுடைய பலம் குறைஞ்சிருக்கு. அந்த எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் குறைக்க தான் செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கிட்ட 4 ராஜ்யசபா சீட் இந்த தடவை வருது. 2026 ஏப்ரல்ல 4 ராஜ்யசபா சீட் வருது. அப்ப நான் என்ன நினைக்கிறேன், இந்த 4ல் 2 ஏதாவது கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் பழைய பொசிஷன் இருக்குல்ல, 6 இடங்கள், தலா 6 இடங்கள் தான் அவங்க கொடுத்தாங்க. காங்கிரஸுக்கு மட்டும்தான் 25 இடங்கள். இது எல்லாத்துக்குமே அவங்களுடைய எண்ணிக்கையை குறைப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. ஏன்னா நீங்க அவங்க நிர்வாக ரீதியா கட்சியை எந்த அளவுக்கு மறுகட்டமைப்பு பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது அவங்க ஒரு டிரான்சிஷன்ல இருக்காங்க. என்னன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்ட இருந்து இந்த அடுத்து ஐயா உதயநிதி தலைமுறைக்கான அந்த டிரான்சிஷன் நிச்சயமா அடுத்த கவர்மெண்ட்ல எப்ப வேணா நடக்கலாம். அப்ப அதெல்லாம் சேர்த்து தான் அவங்க இப்ப ஒரு அவங்களோட எம்எல்ஏ டிக்கெட் டிஸ்ட்ரிபியூஷனே பண்ணுவாங்க. ஏன்னா இதுவரை அதனால நிச்சயமா திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இருக்காங்கல்ல, அவங்க இட விஷயத்துல நிச்சயமா ஒரு நெருக்கடியை சந்திப்பாங்க. ஓகே திரு ரவீந்திரன், இப்ப அகாமடேட் பண்ணி இருக்கக்கூடிய கட்சிகளையே முழுதளவாக திமுக திருப்திப்படுத்த முடியாது அப்படின்ற நிலையில புதிய கட்சிகள்லாம் சேருவாங்க, ஒரு குறைந்தபட்ச வாக்கு சேதாரத்தை கூட திமுக இந்த முறை விரும்பாதுன்னா அதுவே ரொம்ப நெருக்கடியா மாறும்ல திமுக. ஸ்டாலினோட பேட்டியில இருந்தா நான் சொல்றேன், எங்க கூட்டணியின் வெற்றி தான் சொல்றாரு. அத மக்கள் தலைவர் எம்ஜிஆரோ புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையாரோ முத்தமிழர் கலைஞரோ சொன்னதில்லை. திமுக வெற்றின்னு ஓன் சொல்லல, கூட்டணியின் வெற்றின்னு தான் சொல்றாரு. அதுதான் நான் ஜோதி பாசு மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பொலிட்டிஷியன் கூட்டணியில் உள்ளவங்களை எல்லாரையும் அகாமடேட் பண்ணிட்டு போவாருங்கிறது அவருக்கு இதுல இருந்தா சொல்றேன். திமுக நோக்கி புதிய கூட்டணி கட்சிகள் வரும்னு சொன்னார். இதுவே எங்களுக்கு வெற்றிக்கு போதும், புதிய கூட்டணி கட்சிகள் வரும்னு சொன்னார். ரெண்டுமே அவருக்கு ஸ்டேட்மெண்ட்ல தான் இன்டர்பிரேஷன் முன் வைக்கிறேன். மணி சொல்ற மாதிரி மறுவரங்கிறது ஒரு ஸ்ட்ரைக்கிங் ரேட்டை வச்சு சில சேஞ்சஸை பண்ண முயற்சி பண்ணலாம். அதை விட அவங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ்கோ கொண்டு போறதுதான் எளிது. பின்ன புதுசா கட்சி வருதுன்னா அதுக்கு காங்கிரஸும் இந்தியாவில் பலப்படுத்துறதுக்காக காங்கிரஸும் விட்டு கொடுப்பாங்க, திமுகவும் விட்டு கொடுக்கலாம். இந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்ங்கிறனால வெரி கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்கிறாரு. எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாததும், எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையார் இவங்க புகழ் பாடி அதிமுக ஓட்ட கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய தொகுதியில் உடைக்கிறதுக்கு விஜய் வர்றதும் அதிமுக ஒரு பின்னடைவை கொடுக்கலாம். இன்னொன்னு ஜீவாவுக்கு என்னோட பதில சொல்லிடுறேன். திமுக வர்சஸ் அதிமுகங்கிறதுல தென் மாவட்டம் அதிமுக கோட்டை. ஆனா எடப்பாடிக்கு வேட்பாளரோட நாம் தமிழர் சீமான் 30,000 ஓட்டு அதிகம் எடுத்திருக்கிறாரு அவர் கட்சி. இன்னொன்னு விளவங்கோட்டுல 4வது பேர் இருக்குது அதிமுக. அதிமுக முதல்ல ஆட்சிக்கு வந்த புதுச்சேரியில அதிமுக 4வது பேருக்கு. விளவங்கோடுல 4வது போன அதிமுக விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கிலையும் நிற்காததை நாம் தமிழர் சீமான்
மிக கடுமையான வார்த்தையில அடிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமியை. அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல, பதிவு செய்ய விரும்பல. அவர் நம்புறாரு எடப்பாடியை பலகீனப்படுத்தி நாம வளரலாம் நினைக்கிறார். விஜயும் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்ததான் எம்ஜிஆர் ஜெயலலிதா எடுக்கிறார். இது தொடர்பானவே கேள்வி திரு அக்னிஷன் ஏற்கனவே பெருமாள்மணி சொன்னதோடவே கட்சி கட்டமைப்பையும் பலப்படுத்தணும், தலைவர்களுடைய செல்வாக்கும் உயரணும் அப்படின்றது கூட்டணிக்கான பலம், கட்சியின் பலம் ரெண்டையும் சாத்தியப்படுத்துவதற்கான காரணிகளாக பார்க்கலாம் அவங்க பேசுனது. அப்போ திமுக கட்சி கட்டமைப்பை பலப்படுத்தியிருக்கு, திரு ஸ்டாலினுடைய இமேஜும் கூடியிருக்கு. அந்த அடிப்படையில் கூட்டணி கட்சிகளை அதிகப்படுத்துறதும் கட்டுக்குள் வைக்கிறதும் இங்கே சாத்தியமாகுது. இந்த பக்கம் தாவேகா புதிய கட்சி, கரிஷ்மாட்டிக் லீடர், அவரும் கட்சி கட்டமைப்பை பலப்படுத்திட்டு இருக்கிறாரு. கூட்டணி அது அவங்க தலைமையில் அமைக்கணும்னு பார்க்குறாங்க. பேரலாக நடக்குதா அது? திமுக அதிமுக தாவேகா அப்படிங்கிறதுல சம அளவு அங்கே நடக்குதா? நடந்தால் தானே போட்டி எளிதாக இருக்கும், கட்டுப்படுத்த முடியும் ஒரு கட்சி கூட்டணி வாங்குற வாக்குகளை. நடக்குதா அது? நீங்கள் அதிமுகவை நீங்கள் ஒப்பிடவே முடியாது. திமுக தனிச்சு தேர்தலை சந்திக்குமா? பிற கட்சிகளை நம்பித்தான் திமுகவே இன்னைக்கு இருக்கு. அப்படியே பிற கட்சிகள் வந்தா கூட திமுக காரங்களுக்கு கூட சீட்டு கொடுப்பாங்களோ இல்லையோ, கூட்டணி கட்சிகளுக்கு தான் தருவாங்கன்னு 2026 வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் 2 கொடுத்துருவாங்கன்னு சொல்லி பெருமாள்மணி சார் யூகிக்கிறார். அது இருக்கட்டும். அதே மாதிரி தாவேகா தலைவர் விஜய் அவர் பிற கட்சிகளினுடைய வாக்குகளைத்தான் இது பண்றார். அதிமுக பிற கட்சிகளை வாங்கி அதை பேரை எடுத்து அடுத்தவங்க படத்தை போட்டுத்தான் வாழணும் என்கிற நியதி அதிமுக தொண்டனுக்கு எப்போது வராது. இது ஒண்ணு. அதிமுக கூட்டணி தேவையில்லைன்னு சொல்லுமா? உடனே அப்படி போயிடாதீங்க சார். திமுகவே தேவையில்லைன்னு சொல்லுகிற போது ஒரு நிமிஷம் இருங்க. என்னன்னா இப்ப இந்த கேள்விக்கு யாராவது 3 பேர்ல ஒரு ஆள் பதில் சொன்னா கூட எனக்கு சந்தோஷம் தான். வலிமையா இருக்குன்றாங்கல்ல. சரி, கலைஞர் அவர்கள் முரசொலியில் எழுதினார். 2 தடவை சொன்னதுனால நான் சொல்றேன். கலைஞர் அவர்கள் முரசொலியில் எழுதினார். டிஎன் சேஷனை பார்த்து ஒரு கேள்வி எழுப்பினார். என்னன்னா, பஞ்சாபுக்கு தேர்தல் நடத்த தெரிஞ்ச உங்களுக்கு பஞ்சாயத்து தேர்தலில் நீங்க நடத்த முடியலையாப்பா அப்படின்னு கேட்டார். அதைத்தான் மாநில அரசுக்கு நான் கேட்கிறேன். ஒண்ணு அதைத்தான் நானும் கேட்கிறேன். அதைத்தான் அப்படின்னா முரசொலி எழுதினது தப்புன்னு சொல்ல வரீங்களா? ஏன் நீங்க 9 மாசம் ஆகியும் ஏன் நீங்க நடத்தல? நீங்க எழுதுனதை தான் நான் சொல்றேன். செல்வாக்கு குறைஞ்சிருக்கிறதுனால நடத்தலங்கறீங்களா? ஒண்ணு 52% 45% குறைஞ்சிருக்கு மக்கள் நீதி மையம் வந்ததுக்கு பிறகு. இன்னொன்னு இதோட நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் நாட்டுக்கு நல்லது செஞ்சு எந்த ஒரு நாட்டையும் அதிமுக அழிச்சதில்லை, எந்த ஒரு இனத்தையும் அழிச்சதில்லை, மக்களையும் எப்படி இது பண்ணதில்லை. ஆனா கடனையும் அதிகமா வாங்கினதில்லை. இங்க என்னன்னா, பேரறிஞர் பிறந்த அண்ணா வெற்றி பெற்ற போது 62ல அவர் தோத்துட்டாரு. தோத்த போது யார் தெரியுமா தோக்கடிச்சா? காஞ்சிபுரத்தில் நடேச முதலியார்னு ஒருத்தர் தோக்கடிச்சாரு. இதே காமராஜர் முதலமைச்சர் இருக்கும்போது கேட்டாரு, ஏப்பா போன தடவை 57ல வந்தார் அண்ணா, உங்க கட்சிக்காரர் அண்ணா பேரணி பிறந்த அண்ணாவே தோத்து போயிட்டாரே அப்படின்னு காமராஜர் சட்டமன்றத்தில் பதிவு செஞ்சிருக்கிறாரு. எதுவும் பேசவில்லை. அதே காமராஜர் சட்டக்கல்லூரி மாணவனால் விருதுநர் பே சீனிவாசனால் காமராஜரே தோற்கடிக்கப்பட்டார். யார்? எம்ஜிஆர் தானே தோக்கடிச்சாரு. ஆகையினால எம்ஜிஆர் தானே தோக்கடிச்சாரு. எம்ஜிஆர் தானே. இதெல்லாம் எவ்வளவு பெரிய இது பாருங்களேன். 67ல எம்ஜிஆர் யாருக்கு பிரச்சாரம் செஞ்சாரு? காமராஜருக்கா அண்ணாவுக்கா? யாருக்கு இங்க பிரச்சாரம்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் யார் கூப்பிட்டு வந்தது? அண்ணா. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. தலைவர் சொல்றதுதான் கேட்க முடியும். ஆமா, இல்ல இவர் இப்ப என்ன சொல்ல வராரு? நீங்க என்ன சொல்ல வரீங்க? பேர் சீனிவாசன். நீங்க என்ன சொல்ல வரீங்க? தோக்கடிச்சது எம்ஜிஆர். ஆகையினால அண்ணாவை அன்னைக்கு சொன்னாங்க. ஆனால் அதே காமராஜர் ஏளனப்படுத்தினார். அதே காமராஜர் திமுகவினால் தோற்கடிக்கப்பட்டார். கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது. நீங்க எஸ்ஆர் நாயுடுக்கு எம்பி டிக்கெட் கொடுத்தனால நாயுடு தோற்கடிச்சாங்க. இடைவேளைக்கு பிறகு கூட பதில் சொல்லுங்க. நான் தாவேகாவை ரூல் அவுட் எஸ்ஆர் நாயுடுக்கு சார் ஒரே நோடி என்ன கேள்வி கேட்க விடுங்க. தாவேகாவை ரூல் அவுட் பண்ணிட்டு கூட நான் கேக்குறேன். திரு பெருமாள்மணி சொன்னதுல இருந்து கட்சி கட்டமைப்பை திமுக பலப்படுத்தி தன் மீதான இமேஜையும் திரு ஸ்டாலின் ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கான வேலை அதிமுகவில் நடந்திருக்கா? 2 தரப்புலையும் தலைவரோட இமேஜும் பில்டப் ஆகி கட்சி கட்டமைப்பு பலப்படுத்தி இருக்காங்க. இடைவேளைக்கு போற நேரம் இல்லை நம்ம அது, ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் இதுல வாக்கு சதவீதம்.